பிரைஸ் காட். உங்களை பார்க்கல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரோமர் 4ஆம் அதிகாரம் 21வது வசனம் சொல்கிறது, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று பரிசுத்த வேதகமும் தெளிவாக சொல்கிறது. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். என் அன்பான தேவஜனமே, ஆண்டவர் நமக்கு பல விதங்களிலும் பல நேரங்களில் பல விதமான வாக்குத்தத்தங்களை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கார். சில வாக்குத்தத்தங்கள் நிறைவடைந்திருக்கின்றன, சில வாக்குத்தத்தங்கள் வாழ்க்கையில் நிறைவடையாமல் இருந்து கொண்டிருக்கின்றன. ஏன் நிறைவடையாமல் இருந்து கொண்டிருக்கிறது என்று பார்த்தீங்கன்னா, தக்க நேரத்தில் ஏற்ற நேரத்தில் பலன் கொடுக்கிற தேவன். உங்களுக்கு எல்லாம் தெரிந்தபடிதான் என்னுடைய திருமணம் 2010 ஆண்டு நடைபெற்றது. குழந்தை பாக்கியமே இல்லை. ஒவ்வொரு வருடம் கடந்து போய் கொண்டே இருந்தது. அநேகர் கேட்டாங்க, குழந்தை கிடையாதா, குழந்தை கிடையாது. வயதுகளும் போய் கொண்டிருந்தது. மெடிக்கல் செக்கப்பு, டெஸ்ட் எல்லாத்துக்கும் நாங்கள் போனோம். எல்லாமே தோல்விகள் தான். ஆனால் ஆண்டவர் என் வாழ்க்கையில் முன்குறித்தவைகளை யார் தடுக்க முடியும்? யார் ஒருவரும் தடுக்க முடியாது. என் அன்பான தேவஜனம், இந்த செய்தி கேட்க உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை நீங்கள் இந்த மாதிரி உள்ள வாழ்க்கையில் இங்கே இருந்து கொண்டு இருக்கீங்களா? குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்து கொண்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலும் அற்புதங்கள் செய்வதற்கு இன்றைக்கு ஆயத்தமுள்ள தேவனாக இருக்கிறார். 2010 திருமணங்கள் தொடர்ச்சியான ஊழியங்கள் தான். ஊழியத்தை விட்டு நான் பின்னட்டு போகவே இல்லை. ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கிறாரோ இல்லையோ, அவருடைய ஊழியத்தை நான் உண்மையாக செய்வேன். நான் செய்கிற வேலை என்னுடைய தேவைகளை சந்திக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார் என்றால் அவர் இயேசு கிறிஸ்து மாத்திரம் மட்டும்தான். என் அன்பான தேவஜனமே, பல வருடங்கள் கழித்தன. அநேகர் கேட்டாங்க, போகிற இடங்கள்லாம் சில நேரம் அவமானங்களை தான் இருக்கும். நீங்கள் ஊழியம் பண்ணுறீங்க, உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் இல்லையா, உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் என்னன்னு கேட்கும்போது கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் எனக்கு விசுவாசம், ஆண்டு எப்பாவது ஆண்டு கொடுக்க வேண்டும் என்று சித்தம் இருந்தால் நிச்சயமாக ஆண்டருடைய வாழ்க்கையில் கொடுப்பார். அப்போ நான் ஆண்டோட சமூகத்தில் நிச்சயம் ஆண்டருடைய வாழ்க்கையில் ஏதாவது பாவங்கள் இருந்தால் மன்னிங்க ஆண்டவரே, ஏதாவது தவறுகள் இருந்தால் மன்னிங்க. அதனால் என் குழந்தைகள் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது, என் சந்ததிகள் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது. ஆண்டோட சமூகத்தில் எவ்வளோ நாட்கள் நான் செபித்தது உண்டு, போராடினது உண்டு. ஏன்னா நான் ஒவ்வொரு நாளும் நான் நீதிமானாக்கப்பட வேண்டும், நான் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தவானாக்கப்பட வேண்டும். அதோடைய கர்த்தருடைய கரத்தில் தான் இருக்கிறத என்னுடைய கரத்தில் இல்லை. அப்போ ஆண்டோட சமூகத்தில் நான் கேட்டு ஒவ்வொன்றையும் நான் பெற்றுக்கொள்ள முடியுமே தவிர என்னுடைய சுய பலத்தினால் எதையும் நான் பெற்றுக்கொள்ளவே முடியாது. நிறைய நேரம் நம்ம நினைக்கிறோம் சுய பலத்தினால எல்லாவற்றையும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லி. சுய பலத்தினால் நம்ம எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. தேவனுடைய சுத்த கிருபையினால் தான் நம்ம ஒவ்வொரு காரியங்களையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். என் அன்பான தேவஜனமே, கர்த்தர் மேல் பாரத்தை வைப்பதான் நான் கற்றுக்கொண்ட ஒரு பெரிய ஒரு விஷயம். நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன், ஏற்ற வேளையில் ஆண்டவர் எனக்கு கொடுப்பார் என்று சொல்லி காலங்கள் கடந்து விட்டன. ஒரு நாளைக்கு என்னுடைய 7வது மிஷினரி பயணம், இது 8வது மிஷினரி பயணம். நான் 7வது மிஷினரி பயணத்துக்காக நான் ஆயத்தமாகி கொண்டிருந்த போது என்னோடய மனைவி என்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் ஊழியம் ஓடுறீங்களே, நமக்கு தான் குழந்தை பாக்கியமே இல்லையே, கேட்குறாங்களே, நான் என்ன சொல்கிறதுன்னு என்கிட்ட கேட்டாங்க. அப்போ அவங்கள பார்த்து நான் சொன்ன ஒரு காரியம், என்னை முதலாவது நீ ஊழியத்திற்கு என்னை அனுப்பு, ஆண்டவர் ஏற்ற நேரத்தில் அற்புதங்களை செய்வார்னு சொல்லிட்டு அந்த 7வது மிஷினரி பயணத்துக்கு நான் கடந்து சென்றேன். அந்த 7வது மிஷினரி பயணம் பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து டெல்லி வரைக்கும் நடந்து ஜெப நடைன்னு சொல்லுவாங்கல்ல, நடந்து ஜெபம் பண்ணுறது. ஸோ சென்னையிலேருந்து நடந்து டெல்லி வரைக்கும் நடக்கணும், அது தொடர்ச்சியாக நடக்கணும், ஜெபம் பண்ணணும், சுவிசேஷத்தை சொல்லணும். இப்படியாக இந்த 3 காரியங்களும் தொடர்ச்சியாக செய்யவே வேண்டும். சென்னையிலேருந்தே நடந்து டெல்லி வரைக்கும் என்னுடைய யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோஸ் எல்லாமே இருக்கும், நீங்கள் பார்க்கலாம். அது 2022ஆம் ஆண்டு நான் பண்ண அந்த ஊழியம் என்னுடைய யூடியூப்பில் இருக்கும், நீங்கள் அதை பார்க்கலாம். ஸோ தொடர்ச்சியாக அந்த பயணத்தை நான் செய்து கொண்டே இருந்தேன். ஸோ அந்த பயணத்தை செய்து நான் நினைக்கிறேன், நான் மகாராஷ்டிரா இல்லை நான் மத்திய பிரதேஷ் வந்த டைமில் எனக்கு ஒரு செய்தி என் மனைவி எனக்கு அனுப்பியிருந்தாங்க, நீங்கள் ஒரு தகப்பனாக போகிறீங்கன்னு சொல்லிட்டு, யூஆர் கோயிங் டு பி அ ஃபாதர். எனக்கு அந்த செய்தியை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலும் உடனே அதை நான் வெளி காமிக்கல. ஏன்னா நான் முதலாவது ஊழியத்துக்கு வந்திருக்கும், ஊழியத்தை நிறைவேற்றணும், அதுக்கு பிற்பாடாக தான் நான் கடந்து செல்ல வேண்டும் என்று டெல்லி வரைக்கும் நடந்து வந்து ஊழியங்களை செய்து கிட்டத்தட்ட 177 கூட்டங்கள் நடத்தி 1 லட்சம் அதிகமான ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து 3995 கிலோமீட்டர்கள் 3095 கிலோமீட்டர் நடப்பதற்கு ஆண்டு ஒரு கிருபை ஒரு பாக்கியத்தை எனக்கு உருவாக்கி கொடுத்தாரு. என் அன்பான தேவஜனமே, நான் எல்லாம் முடிச்சப்பறம் ஆண்டு என்னுடைய வாழ்க்கையில் செய்த அற்புதத்தை பார்த்தீங்கன்னா 2023 மார்ச் 22ஆம் தேதி ஆண்டு அழகான ஒரு ஆண் குழந்தை எனக்கு கொடுத்தாரு. எதுக்காக இதை சொல்கிறேன்னா, ஏற்ற நேரத்தில் ஆசீர்வதிக்கிற தேவன். அதுதான் வசனம் சொல்லுகிறது. என்ன வசனம் சொல்லுகிறது?
தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று ரோமர் 4:21 சொல்லப்படுகிறது. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கார். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார் என்றால் நிச்சயமாக அதை நிறைவேற்றுவார். அவருக்கு ஒரு வயதெல்லாம் புரட்டே கிடையாது. எந்த வயதில் ஆபிரகாமுடைய வயதில், சாரோட வயதை பாருங்க, அந்த வயதில் அற்புதங்கள் செய்த ஆண்டவர் இன்னைக்கு சொல்லலாம் வயது கடந்து போச்சு, இவ்வளோ ஒரு ஆசீர்வாதம் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஆண்டவர் உங்க வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போறார். ஒரு நாளும் அவர் உங்களை கையோட நான் படாத அவமானங்களா, நான் படாத நிந்தையா, நான் படாத வெட்கமா, எவ்வளோ இடத்துல தலை குனிஞ்சி வெட்கப்பட்டு அவமானப்பட்டு நிந்தையா கைகட்டி நின்ன சூழ்நிலையெல்லாம் இருக்குது. ஆனால் இதிலெல்லாம் இருந்து ஆண்டவர் என்னை பாதுகாத்தார் என்றால் நிச்சயமாக ஆண்டவர் உங்களை பாதுகாக்க மாட்டாரா? உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய மாட்டாரா? உங்கள் துக்கங்களை மாற்றி மாட்டாரா? நிச்சயமாக ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வார். எதை குறித்தும் கலங்காதீர்கள், எதை குறித்தும் பயப்படாதீர்கள். இயேசு உங்க கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென்.